திரைப்பட நடிகை, கிராமிய பாடகி வல்லம் செல்வி அவர்களுடன் ஒரு நேர்காணல். வணக்கம். ஒரு சாங்கோட ஆரம்பிங்க. கண்டிப்பா ஆரம்பிச்சிரும். நான் தான் கருத்த புள்ள வல்லத்துல பிறந்த புள்ள, நான் தான் கருத்த புள்ள வல்லத்துல பிறந்த புள்ள, நாட்டுப்புற பாட்டு பாட வந்த, நான் நாட்டுப்புற பாட்டு பாட வந்த. கலைத்துறைக்கு எப்படி நீங்க வந்தீங்க? இந்த துறைக்கு நான் எப்படி வந்தேன்னா, நான் நம்ம அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில தான் படிச்சேன். எனக்கு முக்கியத்துவமா இதுக்கு நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் எங்க பிடி டீச்சர் தான். அவங்க பேரு லீமா ரோஸ்லின் மேரி. இந்த கலை மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. உங்களுக்கு வாய்ப்பு எங்க கிடைச்சது? ஃபர்ஸ்ட் எனக்கு முதலாக எனக்கு வாய்ப்பு எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வல்லத்துலதான் அம்பேத்கர் நற்பணி மன்றத்துல இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்துவாங்க, ஏகரியம்மன் திருவிழான்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணக்கா நிறைய பேரு அந்த மேடைக்கு வந்திருக்காங்க. அந்த மேடையில பாடுறதுக்கு யாரு காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க வல்லத்துல கவிதாசன் அப்படின்ற சார் தான். ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்த வச்ச வெள்ளரிக்கா அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடலை நான் அந்த ஏகரியம்மன் திருவிழால அம்பேத்கர் நற்பணி மன்ற பசங்கெல்லாம் நடத்தக்கூடிய அந்த விழால நான் அந்த பாட்டை தாளத்தோட பாடிட்டேன். அப்புறம் வளப்பக்குடி வீரசங்கர் அப்படின்றவங்க தான் என்னை முதன்முறையாக வேற ஒரு ஊருக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அதுல இருந்தா அந்த மேடை பயணம் தொடங்குனுச்சு. எந்த பாட்டு உங்களுக்கு அதிகமா ரீச் கொடுத்துச்சு? எந்த பாட்டுல நீங்க ஃபேமஸ் ஆனீங்க? நான் பாடுறது பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன பொண்ணாக்காவோட பாடல் பாடுவேன். நம்ம கிடாக்குழி மாரியம்மாக்கான்னு சொல்லிட்டு கண்டா வர சொல்லுங்க பாடல் பாடியிருக்காங்க இல்லையா, அக்காவோட பாடல் தான் அதிகமா நான் மேடையில எம்மாரி பொண்டுகளா இளவால தண்டுகளா அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல் பாடும்போது மக்கள் அனைவரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நல்லா ரசிப்பாங்க. அந்த பாடல் மூலமா ரொம்ப ரீச் ஆகும். அந்த சாங் கொஞ்சம் பாடுங்க. கண்டிப்பா பாடிடுவோம். எம்மாரி பொண்டுகளா இளவால தண்டுகளா, நறுக்கு பவளங்களா நவரத்தன மாலைகளா, புடிச்சால புடிங்கடி நல்ல புளியங்கொம்பா பார்த்து, இடிச்சால இடிங்கடி இறக்க உள்ள மனிதரையா, இறக்க உள்ள மனிதரையா, கோமாண்டாவ முன்னே கொல்ல பூரா போனதில்ல, கொடுமை செய்தாருன்னு கோயிலுக்கு போனதில்ல, நான் வாழ்ந்த சாமி தாண்டி நல்லவரு, அவரு நாளும் தெரிஞ்ச என் மன்னவரு. இந்த பாடல் தான். வெளிநாடு போற மாதிரிலாம் போட்டோஸ் பார்த்திருக்கேன். எந்தெந்த நாடு போயிருக்கீங்க நீங்க? நாங்க கேட்டீங்கன்னா, வெளிநாடுன்றது சிங்கப்பூருக்கு மட்டும் தான் போயிருக்கேன். சரி. குடியரசு தின விழா அன்னைக்கு நாங்க ஜனவரி 26 அங்க இருந்தோம். மினிஸ்டர் ப்ரோக்ராம். சேலத்துல இருந்து ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு தபேலா பிளேயர், அவங்கதான் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சு சிங்கப்பூருக்கு அனுப்புனாங்க. சக்தின்ற சார் தான் கூட்டிட்டு போனாங்க. ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு வெளிநாடு பயணம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. ஆனா நாட்டுப்புற பாடகியா இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அதனால ரொம்ப நான் நாட்டுப்புற பாடகியானதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப ரீசெண்டா உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சது? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, சின்ன பொண்ணக்கா பாடின பாடல் செம்மையான ஒரு பாடல், ரொம்ப ஒரு பெண்களுக்கான ஒரு பாடல். அதனால அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். பாடுங்க. சாமத்தில நாளும் சத்தம் ஏதும் கேட்கலையே, ஊமத்தும்பா ஆகி போட்டேன் நீயும் பார்க்கலையே, சாமத்தில நாளுதே சத்தம் ஏதும் கேட்கலையே, ஊமத்தும்பா ஆகி போட்டேன் நீயும் அது பார்க்கலையே, சீமத்தோர ஒன்னால சீரழிஞ்சு நிக்கிறையா. நாட்டுப்புற கலைஞர்களுக்கெல்லாம் அரசாங்கம் நிறைய உதவி செய்யறதா கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே சொல்லணும்னா, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா, நம்ம பஸ்ல போறதுக்குலாம் முன்னாடிலாம் முழு கட்டணம் கொடுத்துதான் நம்ம போனோம். இப்ப அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு நம்ம ஐடி கார்டுலயே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கண்டக்டர்கிட்ட காமிச்சோம்னா அவங்க நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு, நமக்கு இப்போ திருச்சி போகணும் அப்படின்னா நமக்கு 30 ரூபா அப்படின்னா வெறும் 9 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கிக்குவாங்க. அரசாங்கத்துக்கு மூலியமா நிறைய இடத்துல பாட போயிருக்கீங்க.
இப்ப அரசாங்கத்து மூலியமா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கௌரவிச்சாங்க அவங்கள? வந்து கலைச்சுடர்மணி விருது அப்படின்றத வந்து எனக்கு கொடுத்திருக்காங்க அரசாங்கத்துக்கு. அதுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். கலெக்டர் மூலமா கொடுத்திருக்காங்க. சரி சரி. கலைச்சுடர்மணி அப்படின்ற ஒரு பட்டத்தை அப்ப வழங்கினப்ப அப்ப கலெக்டரா இருந்தது யாரு? அப்போ வந்து நம்ம தீபக் சார் இருந்தாங்க, மாவட்ட ஆட்சியர் தீபக் சார். அவங்க நம்ம இப்ப தஞ்சாவூர் அளவுல உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தவங்க யாரு இந்த கலைத்துறைக்கு? எனக்கு வந்து சொல்லணும்னா நம்ம மாவட்ட ஆட்சியாளர் அப்போ வந்து தினேஷ் பொன்ராஜ் சார் அவங்கதான் இருந்தாங்க. அப்ப வந்து நான் அவேர்னஸ் பாடல் வந்து போட்டிருந்தேன். அப்ப வந்து அந்த பாடல் ரிலீஸ் பண்றதுக்காக ஐயாட்ட போய் நான் கேட்டேன். உடனே ரிலீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடலும் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக எனக்கு நிகழ்ச்சியும் கொடுத்தாங்க சார். ரொம்ப எங்களை சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து அரசாங்க நிகழ்ச்சியில நிறைய பங்கேற்றிருக்கீங்க. அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம வந்து இப்ப தனியா கச்சேரி போவீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது யாரு? நம்ம கச்சேரி லைன்ல பாத்தீங்கன்னா அக்கா, சின்ன பொண்ணு அக்கா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறையனா என்னோட ஆல்பம் சாங் வல்லம் செல்வி யூடியூப் சேனல் அப்படின்ற ஆல்பம் சாங்ல வந்து அக்கா பாடி கொடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. இப்ப அக்கா கூட பாடுறதுலாம் பெரிய விஷயம். அவங்க திரைப்பட பின்னணி பாடகி. அவங்க வந்து நம்மளோட பாடுறது பெரிய விஷயம் தானே. அன்பு தோழி செந்தில் கணேஷ் அண்ணன், ராஜலட்சுமி திரைப்பட பின்னணி பாடகர்கள். அண்ணனும் அதே மாதிரி ராஜலட்சுமி ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. எப்பயுமே கால் பண்ணி பேசுவாங்க. நல்ல ஒரு நட்பா இருப்பாங்க. என்னோட அன்பு தோழி ராஜலட்சுமி, பாசமிகு அண்ணன் செந்தில் அண்ணன், அவங்களோட சேனல்ல வந்து செந்தில் கணேஷ் ராஜலட்சுமின்ற சேனல்ல வந்துட்டு என்னோட பாடல் நான் பாடின முதன் முறையாக நான் வந்து ஆல்பம் சாங் அப்பதான் பண்றேன். அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, நீ வந்து பாடு செல்வி, நம்மளோட சேனல்ல போட்டுக்கலாம் அந்த பாடலை அப்படின்னு என்னோட தோழி ராஜலட்சுமி சொல்றாங்க. அண்ணனும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த பாடல் வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள். என்னன்னு கேட்டீங்கன்னா பாடலை கொஞ்சம் பாடுங்க. கண்டிப்பா. கொத்து சிலை கட்டிக்கிட்டு குதிரை வாழை போட்டுக்கிட்டு கொல்லங்குடி சண்டைக்கு நான் கொழுந்து வெத்தலை வாங்க போறேன். அடியே நான் ஒரு கிளியே, நான் சத்த போறேன் பாட்டு பாடி தனியே அப்படின்ற சாங் வந்து நம்ம அன்பு தோழி ராஜலட்சுமி செந்தில் அண்ணன் அவங்களோட சேனல்ல தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து செல்வின்னு கூப்பிடுறதோட வல்லம் செல்வின்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, ஊர் பேரு அடையாளத்தோட கூப்பிடும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வந்து நீங்க வந்து கிராமிய பாடகி, இப்போ வந்து உங்க கலைக்குழுல என்னென்ன இருக்கு? நான் வந்து கிராமிய பாடல் பாடுவேன். நம்ம கலைக்குழுல பாத்தீங்கன்னா பறைசை, வந்து கரகம், காவடி, ஒயிலாட்டம், மாடு மயில், கட்டைக்காலாட்டம், பொய்க்கால் குதிரை எல்லா நிகழ்ச்சியுமே பல்சுவை நிகழ்ச்சியா பண்ணி தருவோம். தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க வந்து போயிருக்கோம். அதே மாதிரி இன்னும் நிறைய எனக்கு வாய்ப்பு தரணும்னு நான் மக்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். நன்றி. நம்ம வல்லம் செல்வி கிராமிய பாடகி, திரைப்பட நடிகை, நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வல்லம் சேனல் சார்பாகவும் நம்ம வல்லம் மக்கள் சார்பாகவும் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறோம். நிறைய மக்கள் வந்து எனக்கு வந்து வல்லம் செல்விக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய மக்கள் வந்து வல்லம் செல்வி யூடியூப் சேனலுக்கும் வல்லம் யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய எங்களை மாதிரி நாட்டுப்புற கலைகள் வளருவதற்கும் எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் கண்டிப்பாக நாட்டுப்புற நிகழ்ச்சியை நிறைய மக்கள் அனைவரும் தரணும் அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.